ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க பாருங்க, இவங்க இப்படிதான் கையெழுத்தெல்லாம் வாங்குவாங்க, ஆனா பொழைச்சிருவாப்ல. ஆமா, எனக்கு தெரியும். நான் இந்த ஆஸ்பத்திரிக்கெல்லாம் வந்திருக்கேன். அதனால நீங்க பயப்படாதீங்க. இங்க பாருங்க, கடவுள் நம்மள கைவிட மாட்டாப்ல. தைரியமா இருக்க. அந்த கடவுளே என் முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி இருக்கு தம்பி. நீதான் கடவுள் தம்பி. நீங்க இப்படி வருத்தப்படாதீங்க. என்னங்கய்யா இவன் இப்படி பண்ணிவிட்டான்? ஐயோ சின்னையா, அந்த பஞ்சாயத்தை பத்தி உங்களுக்கு தெரியாம பேசிட்டு இருக்கிய. அந்த ஆளு சரியான ஒன்னா நம்பர் பசத்தோல் போத்துன புலி. இவன் பெரிய வில்ல. இவனோட மகன் மலமாடு சின்ன வில்ல. இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னைய படுத்தின பாட்டெல்லாம் பாரத கதை மாதிரி விடிய சொன்னாலும் தீராது. நீங்க என்னடானா அவனுக்கு போய் ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்கியே. உங்களெல்லாம் நான் என்னன்னு சொல்றது? ஐயா அழாதீங்கய்யா. உங்களுடைய கவலையும் கஷ்டமும் எனக்கு நல்லா புரியுது. இங்க பாருங்க, உங்க மகனை பார்த்தா கல்யாணம் ஆகாத மாதிரி இருக்கு. உங்களை பார்த்தா வசதியான வீட்டு அப்பா மாதிரி இருக்கு. எந்த வேலைக்கும் போகாம இருக்கிற பரம்பரை சொத்து எல்லாத்தையும் ஜாலியா செலவு பண்ணிக்கிட்டு மைனர் கணக்கா ஊரை சுத்திக்கிட்டு வர பையன் மாதிரி தான் தெரியுது. ஆமா, இப்ப இருக்க பையலுக்கு என்ன கவலை, என்ன கஷ்டம்? ஆமா, எதுக்காக வாய்க்காட்டுக்கு அடிக்கிற மருந்தெல்லாம் குடிச்சாப்ல? சின்னையா ஏன் சும்மா இருக்காம ஏன் எதுக்குன்னு இந்த விவரம் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க? இவங்கள என்ன சொல்றதுன்னே தெரியல. தம்பி, நீங்க சொல்றதெல்லாம் நிஜம். எங்க கிராமத்துல நான் ஒரு பெரிய மனுஷன் தம்பி. நான் தான் அந்த ஊருக்கு பஞ்சாயத்து தலைவர் தம்பி. என் மகன் மருதமுத்து என் ஒரே ஒரு செல்லமாக பாசமா வளர்த்தேன் தம்பி. என் ஆசைக்கும் அந்தஸ்துக்கும் என் பதவிக்கும் அவன் ஒருத்தன் தான் தம்பி வாரிசு. கோடிக்கணக்கான சொத்து பத்து இருக்கு. அதெல்லாம் வச்சுக்கிட்டு 10 தலைமுறைக்கு ராசா மாதிரி வாழ வேண்டியவன் தம்பி. அப்புள்ள ஒரு பொண்ணு அளந்த மருந்தை குடிச்சிட்டு இப்படி ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கான தம்பி. இந்த பஞ்சாயத்தை பாத்தியா? என்னமோ ரொம்ப ரொம்ப நல்ல புள்ளைய பெத்து வளர்த்த மாதிரில பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். இரு, நீ சொல்றதெல்லாம் நானும் கேட்டுட்டு தான் இருக்கேன். அந்த சிறுவாபுரி முருகனும் கேட்டுட்டு தான் இருக்கான். உனக்கு வச்சிருக்கேன், இரு. ஓஹோ, இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே சந்திரன் கெட்டதும் பெண்ணாலேன்னு சொல்ற மாதிரி உங்க மயன் மருதமுத்து ஒரு பொண்ணால இப்படி கெட்டு போய் கிடக்குறான். ஐயா, ஒரு பொம்பளை பிள்ளைக்காக இப்படி உசுர விடுவாங்களா? அம்பிட்டு பெரிய முட்டாளையா உங்க மயன்? இல்ல தம்பி, இல்ல. என் மகனை பத்தி சரியா தெரியாம தயவு செஞ்சு எதுவும் சொல்லாதீங்க. என் மகனுக்கு பொண்ணு தர நீ நான் போட்டி போட்டுட்டு 1000 கோடி தரங்க பொண்ணு தர ரெடியா இருக்காங்க தம்பி. ஆனா என் ஊர்ல ஒரு பொண்ணு இருக்கா தம்பி. அவ வீடும் வாசலும் குடும்பமும் எப்படிப்பட்டது தெரியுமா? அரை கிரவுண்ட்ல ஒரு பழைய வீடு தம்பி. 2 ஏக்கர் நிலம் வச்சிருக்கா. அவ என்னமோ பெரிய பேரழகி மாதிரியும் இவனுக்காகவே பிறந்து வந்த தேவதை மாதிரியும் நினைச்சுக்கிட்டு என் மாவன் அவன் மேல கிறுக்கு பிடிச்சு போய் கட்டின அவ்வளவுதான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நின்னு பிடிவாதம் பிடிச்சான் தம்பி. நானும் என் மகனோட ஆசைதான் முக்கியம். ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் பெருசா நினைக்காம நானே இறங்கி போய் அவன் வீட்டுக்கு போய் முறையா பொண்ணு கேட்டேன் தம்பி. அப்படியா? ஆமா தம்பி, என் மகனை கட்டிக்கிறதுக்கு அவ இஷ்டப்படல தம்பி. என் மகனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தீர்மானமா சொல்லிட்டா. அச்சச்சோ. நானும் கெஞ்சி பார்த்தேன், மிரட்டி பார்த்தேன், நானும் என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன் தம்பி. கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் சரியா போயிடும்னு நிச்சயதார்த்தம் பண்ண கூட நான் ஏற்பாடு பண்ணேன் தம்பி. ஆனா அவ ஒத்துக்கவே இல்லையே. அதுக்கு நடுவுல என்னென்னமோ நடந்து போச்சு தம்பி. அப்பவும் என் மாவன் மனசு மாறல தம்பி. நானும் என் மவனுக்கு எவ்வளவோ புத்திமதி சொன்ன தம்பி. அவ வேணாம், மறந்துடு, உனக்கு நான் பெரிய இடத்துல பொண்ணு எடுத்து ஜாம்னு ஊரே வச்சுக்கிற மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு எவ்வளவு சொன்ன தம்பி. என் மவன் என் பேச்ச காதலியே போட்டுக்கல தம்பி. இந்த ஜென்மம் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும்
அவதான் என் பொண்டாட்டின்னு என் அவன் தீர்மானமா சொல்லிட்டான் தம்பி. அவன் என்ன நினைச்சானோ ஏது நினைச்சானோ தெரியல தம்பி. அவன் என் காதல புரிஞ்சுக்காம என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டா. அதனால நான் செத்து போயிடுறேன். அப்பதான் என் காதல அவளுக்கு தெரியும் சொல்லி என் பையன் மருந்தை குடிச்சிட்டு உசுரோட துடிச்சிட்டான் தம்பி. உசுரோட துடிச்சிட்டான். ஐயா, இவ்வளவு நேரமா உங்க மகனை பத்தி நான் என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா தான் மனசுல இருக்கிற ஒரு பொண்ணுக்காக உசுரையே கொடுக்க துணிஞ்சிருக்காட்டா. எப்பேற்பட்ட படைச்ச ஐயா உங்க பையன். ஐயா ஐயா, உங்க பையனை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குயா. தம்பி தம்பி நீங்க அழாதீங்க தம்பி. எப்படி அழாம இருக்க முடியும்? நானும் ஒரு நேரத்துல ஒரு பொண்ணுக்காக விஷத்தை குடிக்க போனவன் தான். ஐயோ, அந்த பஞ்சாயத்து என்னமோ அம்பிகாபதி அமராவதி காதல் கதைய சொன்ன மாதிரி இவங்க குலுங்கி குலுங்கி அழுகுறாங்க. இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? இந்த பஞ்சாயத்து ஒரு மொள்ள மாறி, அவன் மகன் ஒரு கேப் மாறி. ஐயா, உங்களையும் உங்க மகனையே நான் தப்பா நினைச்சிட்டேயா. என்னை படிச்சிருக்கையா, படிச்சிருக்கேன் ஐயா. உங்க மகனோட தெய்வீக காதலை பத்தி தெரியாம அவசரப்பட்டு அந்த பையனை பத்தி தப்பா பேசிட்டேன். இங்க பாருங்க, உங்க பையனோட ஆழவாட அர்த்தவாட அந்த காதலை நினைச்சு பாக்குறப்ப உங்க பையன் சாகக்கூடாதுன்னு தோணுதியா? சாகக்கூடாது தோன்றத உங்க பையன் கண்டிப்பா சாக மாட்டான். ஆமா, அவன் உண்மையான காதலே அவன் உசுருக்கு மேல வச்சு அந்த பொண்ணு கூடயே அப்படியே சேர்த்து வச்சிரும். ஆமா, நீங்க தைரியமா இருக்கையா, நீங்க தைரியமா இருக்க. ஆமா, சேர்த்து வைக்கணுமா? சேர்த்து வைக்கணும். சோத்துல விஷத்தை தான் வைக்கணும். ஐயோ, இந்த சின்னையா நம்மளை விட பெரிய அப்பாவி மனசனா இருக்காங்களே. ச்சே. தம்பி, உங்க வாக்கு பழிக்குமா தம்பி? ஐயா, கண்டிப்பா பழிக்கும்யா. ஆமா, உங்க பையனை காதலிக்க மாட்டேன்னு சொல்லிச்சுல, அந்த பொண்ணு பேர் என்னையா? துளசி தம்பி, துளசி. ஓஹோ, அந்த பொண்ணு பேரு துளசியா? ஐயா, இப்ப நான் சொல்றேன், உங்க மயம் மேல எந்த தப்பும் இல்ல, அந்த துளசி பிள்ளை மேலதான் தப்பு. உங்க மயனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன அந்த துளசிய இங்க பாருங்க, உங்க பையனோட காதல் சும்மாவே விடாது. ஆண் பாவம்லாம் பொல்லாததுன்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு அப்பாவியான ஆம்பளையோட பாவம் ரொம்ப ரொம்ப பொல்லாதியா, ரொம்ப ரொம்ப பொல்லாதது. அது அந்த தவசிக்கு, அந்த துளசிக்கு தெரியலையா? துளசிக்கு தெரியல. கூடிய சீக்கிரமா உங்களோட மயனுடைய காதல் அதை புரிய வைக்கும், புரிய வைக்கும், புரிய வைக்கும். ஆமா ஆமா. யார் யார் அப்பாவி? அந்த மலமாடா. அவன் என்ன கட்டிக்கிறேன்னு சொல்லி பண்ண கொடுமையெல்லாம் சொன்னா நீங்க தாங்க மாட்டிய.